है पूरी तरीके से। मैं आपको உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு இஸ்லாமிய கல்லறையை துவம்சம் செய்திருக்கின்றன இந்து அமைப்புகள். அது மட்டுமல்லாமல் அது கல்லறை அல்ல என்றும் அங்கு சிவன் கோவில் இருந்ததாகவும் அந்த அமைப்புகள் கூறி வருவது அம்மாநிலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபதேபூர் மாவட்டத்தில் நவாப் அப்துல் சமத்தின் பெயரில் இஸ்லாமியர்களின் பழைய கல்லறை ஒன்று அமைந்துள்ளது. இது தேசிய சொத்தாக வரையறுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கல்லறை முறையாக பதிவு செய்யப்பட்டும் இருக்கிறது. இந்நிலையில் இந்த கல்லறை சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் என்றும் 1000 ஆண்டுகள் பழமையானது என்றும் கணித மந்திர் சன்ரக்ஷன் சங்கரேஷ் சமிதி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட பிற இந்து குழுவினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் முகலால் பால் இது பற்றி பேசுகையில், இது தாகூர்ஜி மற்றும் சிவபெருமானின் 1000 ஆண்டுகள் பழமையான கோவில் என்றும் கட்டமைப்பிற்குள் ஒரு தாமரை மலர் மற்றும் திரிசூலம் இருப்பது ஆதாரமாக உள்ளது எனவும் குறிப்பிட்டிருந்தார். இதனிடையே விஸ்வ இந்து பரிஷத்தின் மாநில துணைத் தலைவர் வீரேந்திர பாண்டே இது கிருஷ்ணரின் கோவில் என தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு அங்கு பூஜைகள் நடத்தப்பட இருப்பதாகவும் தெரிவித்திருப்பது உள்ளூர் முஸ்லிம்களிடையே அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்து அமைப்புகளின் இந்த நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்திருக்கும் இஸ்லாமிய அமைப்புகள் இதுபோன்ற நடவடிக்கைகள் நிறுத்தப்படாவிட்டால் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என எச்சரித்துள்ளன. இதனிடையே இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் கல்லறை வளாகத்திற்குள் நுழைந்து அங்கிருந்த பகுதியை சேதப்படுத்தினர். இதையடுத்து நிலைமையை கவனத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் அந்த இடத்தை சுற்றி தடுப்புகளை அமைத்து கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை விதித்துள்ளது. பாதுகாப்பு கருதி போலீசார் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் சர்ச்சைக்குரிய பகுதிக்குள் யாரும் நுழைய முடியாதபடி ரோந்து பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அதே உத்தரப்பிரதேசத்தில் இன்னொரு மசூதி மீது இந்து அமைப்பினர் தாக்குதலை நிகழ்த்தியிருப்பது தேசிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதத்தின் பெயரால் பிளவுவாத யுக்தியின் மூலம் மக்களை பிரித்தாளும் பாஜக மீண்டும் ஒரு முறை தன்னுடைய வெறுப்பு பிரச்சாரத்தை கையில் எடுத்துள்ளது. பாபர் மசூதியை தொடர்ந்து கியான்வாபி, குருகிராம், அஞ்சுமன் ஜாபா, பீகார் ஷாரிப் உள்ளிட்ட மசூதிகளை குறிவைத்த இந்து அமைப்புகள் தற்போது நவாப் அப்துல் சமத் கல்லறையை குறிவைத்திருக்கிறது. வரவிருக்கும் நாட்கள் அந்த பகுதியில் அமைதியாக இருக்க போவதில்லை என்பது மட்டும் தற்போது உறுதியாக தெரிகிறது.